ஃபியூச்சரில் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றது ரெண்டாவது விஷயங்க. ஃப்யூச்சரே ஆர்கானிக் தான். நஞ்சில்லா உணவு, மருத்துவமனைக்கு செல்லாத ஒரு லைஃப் வேணும், நல்ல ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னா நம்ம இயற்கை முறைக்கு மாறி தான் ஆகணும், எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் விவசாயம் பண்ணுறதில்ல, எங்கள் ஃபேமிலியாக விவசாயம் ஓரியன்டான ஃபேமிலி. எங்கள் வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ்ஸு, அப்பா அம்மா, என்னோடய குழந்தைங்க எல்லாமே வந்து சப்போர்ட்டில் தான் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயம் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு ஆள் சம்மந்தப்பட்டதில்லை, தனிப்பட்ட ஒரு ஆள் கன்சியூம் பண்ணுறதில்ல, தனிப்பட்ட ஒரு ஆள் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, ஃபேமிலியாக பண்ணுறோம், எல்லோரும் சாப்பிட்றோம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ராஜ்குமார். நான் வந்து இப்போ 3 வருஷமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு ஒரு ஆம்பிஷன், ஒரு ஆசைனால இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிறேன், ஃபுல்லாகலை. இப்போ நான் நட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் நெல் நட்டுருக்கேன். அதில் 1 ஏக்கர் வந்து கெமிக்கல் ப்ளஸ் ஆர்கானிக்கில் பண்ணிகிட்டு இருக்கேன். 1/2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த அம்மன் பண்ணி நட்டுருக்கேன் 1 ஏக்கர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக வந்து டிஏபி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து அக்ரி எக்ஸ்பர்ட்கிட்ட கேட்கும்போது இயற்கை விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ மீனமில் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து மீனமில் எனக்கு பக்கத்தில் முசிறி பக்கத்தில் 5 திணை ஃபார்ம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். பட் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் 1 வீக் கழிச்சு தெரியும். பட் என்னோடய ஆசை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கைக்கு மாறணும். அதுக்கு வந்து இப்போ ட்ரையல் பேஸில் இந்த 1 ஏக்கர் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே ஒரு 1/2 ஏக்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் பண்ணிகிட்டு இருக்கேன். அது அடியோரமாக ஆர்கானிக் தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அம்மன் பண்ணி, இப்போ இது போட்டிருக்கு அம்மன் பண்ணி. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 140 நாள், 135லேருந்து 145 நாள் அறுவடை ஆகும். இப்போ நம்ம நாற்று விட்டு மழை கம்மியாக இருந்ததுனால 25 நாளில் நட்டோம். ஆக்சுவலாக 21 நாளுக்குள்ளே நட்டுட்டோம் அப்படின்னா இதோட க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ மேபி லேட்டாக நட்டதுனால இருக்கலாம், கிளைமேட் இஷ்யூ, அதனால் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் டைமாக மீனமிலம் தான் எக்ஸ்பர்ட் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது. மீனமிலம் வளர்ச்சி வைக்காமல் செயல்படும், ப்ளஸ் பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கும். அதனால் நம்ம மீனெல்லாம் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நாற்று வந்து விட்டு வந்து நம்ம 18th அன்றைக்கி விட்டோம், நவம்பர் 18th அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் எண்டில் வந்து நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஆகிடுச்சு, 25 நாளுக்கிட்டே ஆகிடுச்சு நம்ம கடைசியாக முடிக்கும்போது ஆள் பற்றாக்குறை. அதனால் ஆக்சுவலாக வந்து 20 நாளே நடுறது தான் பெட்டர். வந்து கம்மியான நாற்று வச்சு இயற்கை முறையில் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ட்ரை பண்ணுறது தான் பரவாயில்ல. பட் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இயற்கை மாறாமல், ஏன்னா அதோட லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம தாங்க முடியாது. அதனால் வந்து ட்ரையல் பேஸில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 4 டிராக்டர் அடியோரம் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் வெட்டி போட்டிருக்கோம். நம்ம மரத்தில் வந்து தலையெல்லாம் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் அவரி போட்டு அந்த வருஷம் போடல. இப்போ அது போட்டதுலேருந்து டிஏபி மட்டும் போட்டு நட்டுருக்கோம், பயிர் நட்டுருக்கிறோம் நம்ம. அடுத்து வந்து இதோட வளர்ச்சியை பார்த்துட்டு தான் அடுத்து நான் எக்ஸ்பர்ட்டிட்ட கன்சல்ட் பண்ணோம். பட் பஞ்சகாவியா ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1 வீக் 10 டேஸ் கழிச்சு பஞ்சகாவியா போடலாம். அதுக்கப்புறம் மீனமில் 10 டேஸ்க்கு ஒரு டைம் இல்லாட்டி 15 டேஸ்க்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை நான் போட்டோன்னே ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்து நான் ட்ரை பண்ணணுங்க. இயற்கை முறையமாக நமக்கு இயற்கை விவசாயத்தில் பண்ணணும்னா மெயின் வந்து அடி உரம், மாட்டு எருவு வேணுங்க. மாட்டு எருவு இல்லாமல் விவசாயமே பண்ண முடியாது. அது நாட்டு மாடாக இருந்தால் பரவாயில்ல, இன்னைக்கு சுச்சுவேஷனில் நாட்டு மாடு கிடைக்காது. நம்ம இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பஞ்சகாவியா, மீனமிலம், இல்லை வந்து ஜீவாமிர்தம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டு அதை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறது பரவாயில்ல. மற்றபடி நம்மளாக ட்ரை பண்ணுறது வந்து அது சரியாக இருக்காது, சரியான அளவு இருக்கு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்பர்ட்கிட்ட கேட்டு அவங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து 5 திணை இருக்குது, அந்த ஃபார்ம் இருக்குது, அவங்ககிட்ட நம்ம கால் பண்ணி கேட்கும்போது நம்மகிட்ட சரியான கன்சல்ட்டிங் கொடுப்பாங்க அப்படின்றதுல இப்போ அவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சில்லா உணவுக்கு நம்ம மாறணும். அதுக்கு வந்து ஒரு முயற்சியாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து 18 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஒழிய அடிப்படை எனக்கு விவசாயம் அப்படின்னாலும் விவசாயத்தில் எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ அதை மாற்றணும் அப்படின்றதுனால நான் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம வேளாண் வல்லுநர், வேளாண் பொறியாளர்லாம் இருக்கிறாங்களா, அவங்களோட நிறைய பதிவு இருக்குது யூடியூப்பில். அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் தங்கி அந்த இடத்துல முறையான பயிற்சி எடுத்து பண்ணணும் அப்படின்னா இது இன்னும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஃபியூச்சரில் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றது ரெண்டாவது விஷயங்க. ஃபியூச்சரே ஆர்கானிக் தான். இது சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியம், இமீடியட்டாக பண்ண முடியாது. பட் ஃப்யூச்சர் வந்து ஆர்கானிக்கை நம்பி தான் இருக்குது. நஞ்சில்லா உணவு, மருத்துவமனைக்கு செல்லாத ஒரு லைஃப் வேணும், நல்ல ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னா நம்ம இயற்கை முறைக்கு மாறி தான் ஆகணும், எதுவாக இருந்தாலும் சரி.
அதாவது நம்ம கெமிக்கல் முறையில் விவசாயம் பண்ணும்போது இதுதான் அப்படின்னு எந்த நோயுமே வந்து பர்டிகுலராக சொல்ல முடியாது. என்ன நோய் வேணாலும் வரலாம். அதாவது ஒரு உயிர் போகிற அளவுக்கு நோய் இருக்குது. அது வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியோ லிஸ்ட் அவுட்டோ பண்ண முடியாது. என்ன நோய் வேணாலும் வரலாம். இயற்கையில் வந்து அந்த இஷ்யூ எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ மீனமில நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை வராது, கம்மியாக யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வராது. இதே நம்ம மண்ணை நம்ம சாயில் வேஸ்ட் ஆகிடுது. அடுத்த வெள்ளாமை வைக்கும்போது அதே பிரச்சனை. இந்த நெல்லை சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனை. இந்த வைக்கோலை கொண்டு போய் மாட்டுக்கு போடும்போது மாட்டுக்கும் பிரச்சனை. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா இயற்கை விவசாயம் தான் பெட்டர். நம்ம மண்ணை வளப்படுத்தணும். மண்ணை வளப்படுத்தி இயற்கை விவசாயம் தான். இயற்கை மண்ணை வளப்படுத்திட்டால் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அதாவது எல்லா உயிருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும், நோய் நொடி இல்லாமல். இப்போ வந்து நான் மீனமில வந்து 2 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பாசன முறையில் வந்து பார்த்திங்கன்னா நான் விட போகிறேன். பாசன முறையில் எக்ஸ்பர்ட் என்ன யூடியூப்பில் அவங்க பார்த்து இப்போ எக்ஸ்பர்ட் அப்படின்ற நான் நம்ம திண்டுக்கல்லில் இருக்க பிரிட்டோராஜ் ஐயா, நம்மளுடைய அவங்களாம் சொன்னது பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 5 ml. அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, நீர் பாசனம் வழியாக விட்டாலும் சரி. இப்போ அதை வந்து முதல் முறையாக நான் முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன். இன்னும் 1 வீக்கில் நமக்கு ரிசல்ட் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம 5 நிலையில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 100 ml ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம 100 ml ட்ரை பண்ணுவோம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அதிகப்படுத்துகிறதா கம்மி பண்ணுறதா அப்படின்ட்டு அடுத்து. ஏன் ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இமீடியட்டாக பாய்ச்சணுன்ற அப்படின்ற சுச்சுவேஷன் எனக்கு இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரேயர் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண ஸ்ப்ரேயர். ஸோ அதை வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண வந்து நம்ம இதில் எல்லாமே நுண்ணீராக இருக்குது. இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே இட் வில் டெத். அதனால் வந்து இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் டோஸ் வந்து நம்ம வந்து டேரெக்டாக நீர் பாசன முறையில் விட்டுட்டு நம்ம தனியாக தான் ஸ்ப்ரேயர் வாங்கினோம். ஸ்ப்ரேயர் வாங்கினோம் அப்படின்னா கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்கானிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கானிக் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். கெமிக்கல் யூஸ் பண்ணோன்னா இட் இஸ் நாட் சேஃப். இப்போ நம்ம வந்து அவங்க 5 நிலையில் ரெஃபர் பண்ண என்ன நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அந்தபடி இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி, இப்போ இது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 சென்ட் இடம். இந்த 20 சென்ட் இடத்துக்கு வந்து நம்ம 20 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 200 ml கலந்து நம்ம இப்போ விட போகிறோம். பார்க்கலாம். இதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த மீனங்கள் 5 நிலையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதைப்படி ஜஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அப்படியே டவுட் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கலாம். நம்ம கால் பண்ணி கேட்கும்போது இல்லை நேரில் போய் கேட்கும்போது அவங்க வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. நம்ம அந்த கைடன்ஸ் படி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த 25 சென்ட்டுக்கு நம்ம வந்து 20 லிட்டரில் 200 ml மிக்ஸ் பண்ணி பாசன வழியாக விட போகிறோம். மீனமிலம் பார்த்திங்கன்னா இது ஒரு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுது. ப்ளஸ் பெஸ்ட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுது. இது வந்து நம்ம கெமிக்கலில் உள்ள யூரியாவுக்கு மாற்றான ஒரு திரவம். அது இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ யூரியா போட்டால் இது வரும் அப்படின்னா அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் வந்து நான் இயற்கை முறையில் மீனமிலம் ட்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீனோட வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து வெல்லமோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய நுண்ணுயிர் இருக்கிறதுனால இது வந்து பயிர் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுது. ரெண்டாவது வந்து இது வந்து பூச்சி கட்டுப்படுத்தும். சப்போஸ் நம்ம இந்த செடி மேலே பூச்சி இருக்குது அப்படின்றப்போ இதை ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது உற்பத்தி தானே அதிகரிக்கும். அதாவது 20%லேருந்து 30% வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம். இல்லை மீனமில ரெடி பண்ணிட்டோம். அதாவது 10 லிட்டருக்கு 100 ml அப்படின்ற ரேஷியோவில் 20 லிட்டருக்கு 200 ml நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வயலுக்கு வந்து பாசன முறையில் நம்ம மீனமில விட போகிறோம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த வயல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஓடும். 1/2 hour ஓடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த 2 வயலும் பார்த்திங்கன்னா இந்த 1/2 ஏக்கர் பியூர் ஆர்கானிக். நம்ம அடியில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம தொழு உரம் போட்டிருக்கோம். மாட்டு எருவு 2 டிராக்டர் போட்டிருக்கோம் 1/2 ஏக்கருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் உரம் கிடச்சிது நமக்கு. அந்த ஆர்கானிக் உரம் வாங்கி ஒரு வயலுக்கு 50 கிலோ அப்படின்ற ரேஞ்சில் அந்த 1/2 ஏக்கருக்கு 100 கிலோ போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து வேம் போட்டிருக்கோம். வேம்க்கு அடுத்து இப்போ மீனமிலம் நம்ம ஃபஸ்ட் டைமாக விட்டோம். 20 நாள் ஆச்சு. இப்போ இது நட்டு களையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ மீனமிலம் நம்ம அப்ளை பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அச்சியா பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடி நாற்று விட்டு 25 நாளையில் நட்டுட்டோம். நம்ம 25 நாளையில் நட்டதுக்கப்புறம் நடும்போது அடியோரமாக வந்து ஆர்கானிக் உரம் போட்டிருக்கோம். உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா
நம்ம தொழு உரம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் அடி உரமாக போட்டு நட்டுட்டோம். நட்டு வந்து 14வது நாள் வேம் போட்டிருக்கோம். 14 நாள் வேம் போட்டு இப்போ அடுத்து வந்து ஒரு வாரம் கழித்து நம்ம மீனவளம் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ பஞ்சகவியமோ இல்லை வந்து ஜீவாமிர்தமோ அதை அடுத்தது போடணும். நமக்கு வியாபாரிக்கு விற்கிறோம், வீட்டுக்கு விற்கிறோம், ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் வந்து இயற்கையான முறையில் கிடைக்கணும். இது வந்து ட்ரையல் பேஸ், அவ்வளோதான். இது வந்து வியாபாரிக்கு வீட்டுக்கு அப்படின்றதெல்லாம் கான்செப்ட்லாம் கிடையாது. எல்லாத்தையும் இயற்கையாக வேணும். இதில் நம்ம வந்து ஒரு ட்ரையல் பேஸில் பண்ணுறோம். சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் அடுத்தடுத்த வயலுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பியூர் ஆர்கானிக் நம்ம வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்காக ட்ரையல் பேஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போஸ் யாருக்கா ஆர்கானிக்காக அரிசி வேணும், நெல் வேணும் அப்படின்றப்ப நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து ஒரு ஏக்கர் வந்து 1 ஏக்கரில் ஒரு 3/4 ஏக்கர் ட்ரை பண்ணோம். அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு விளைச்சல் வந்தது. ஈல்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம ஆர்கானிக் முறையில் பண்ணுறப்போ அப்போ வந்து சரியான கைடன்ஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அடி உரம் மட்டும்தான் போட்டோம். அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷனு ஒரு ஆர்கானிக் உரம் போட்டோம், அவ்வளோதான். வேறு எந்த உரமும் போடல. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் சாட்டிஸ்ஃபைடான ஈல்டு வந்ததுனால இது வந்து பியூராக ஆர்கானிக் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பண்ணலாம். அதில் வந்து பாதிக்கு மேலே பண்ணணும், இது ஃபஸ்ட்லேருந்தே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இப்போ நம்ம இறங்கியிருக்கோம். சப்போஸ் ஃப்யூச்சரில் யாருக்காவது ஆர்கானிக்காக அரிசி வேணும், நெல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறதோ இல்லை கையில் இருந்ததை கொடுக்குறதே நம்ம ரெடியாக இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல் மட்டும் இல்லைங்க, கொட்டைமுத்தும் போட்டிருக்கோம். அதை பற்றி சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த கொட்டைமுத்து போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் கொட்டைமுத்தாக போடும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ரெண்டாவது இது வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து இதோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா கடலை போட்டோம். நம்ம ஊடு பேரா கடலை போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 110 டேஸில் நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கொட்டைமுத்துமே பார்த்திங்கன்னா 110 டேஸ் 120 டேஸ் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஊடு பயிர் போடணும் அப்படின்னா என்ன ஊடு பயிர் வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்க ஊடு பயிர் போடலாம். சப்போஸ் நீங்கள் இது வந்து நார்மலாக போட்டிங்க அப்படின்னா, வெறும் கொட்டைமுத்து தான் போகிறீங்க அப்படின்னா 4 அடிக்கு 4 அடி போட்டு நடணும். சப்போஸ் ஊடு பயிர் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேப் போட்டு போடணும். ஏன்னா நம்மளுக்கு டபுள் ஈடு அப்படின்றப்போ இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் ஊடு பயிரில் நமக்கு வந்துடும். ஊடு பயிராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோளம் போட்டுக்கலாம், இல்லைனா கடலை போடலாம், பருத்தி போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா நவபாரத் NBCH 22ன்னு ஒரு ரகம். இந்த ரகம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு, நல்ல க்ரோத் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கெமிக்கல்லாம் எதுவும் போடலை, வெறும் தொழு உரம் மட்டும்தான் அடி உரமாக போட்டு நட்டுருக்குறோம். கடலை கூட நம்ம எதுவுமே போடலை, தொழு உரம் மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இந்த கொட்டைமுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் இருந்து நமக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். 3 to 4 மந்த்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இதோட ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு பராமரிச்சுட்டு இருந்தோம்னா போதும், இதோட க்ரோத் வந்துகிட்டே இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயுமே நல்லாயிருக்கு. நம்ம நாட்டு கொட்டைமுத்து கம்பேர் பண்ணுறப்போ இது ரேட்டு பரவாயில்ல. ரெண்டாவது வந்து ஈல்டு பரவாயில்ல. நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இது செடியிலே வெடிக்காது. நம்ம வந்து ஒடிச்சு கொண்டு போய் மிஷினில் தான் உடைக்கணும். அப்படின்றப்போ வந்து இது எத்தனை நாள் செடியில் காஞ்சி போயிருந்தாலும் இது கொட்டுறதோ வெடிக்கிறதோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். மழை இல்லை அப்படின்ற பட்சத்தில் செடியிலே இருக்கலாம், எந்த இஷ்யூமே வராது. பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்ம கடலை போட்டதுனால தான் இது போட்டோம், இது போட்டதுனால அது போட்டோம். நம்மளுக்கு வந்து டபுள் ஈல்டு வேணும் விவசாயத்தில், கொஞ்சம் ப்ராஃபிட்டாக பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு யோசித்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி முன்னாடி விவசாயிகளை என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டு நம்ம இந்த மாதிரி இப்போ இது பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் மானாவாரியாக போகிறதா இருந்தால் இந்த அளவு கேப்பு தேவையில்லை. மானாவாரியாக போகிறதா இருந்தால் கம்மியாக போட்டால் போதும். சப்போஸ் தண்ணி பாய்ச்சினிங்கன்னா 4 அடிக்கு 4 அடி போட்டால் ஒரு ரீசனபுளான ப்ராஃபிட் வரும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக போட்டதுனால ஏக்கருக்கு வந்து 1 டன் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அறுவடை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மந்த்ஸ்லேருந்தே அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். செடி எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும், எது வரைக்கும் நம்ம காய்க்குதோ, எது வரைக்கும் நம்ம ஈல்டு வருதோ அது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து இவ்வளோ நாளில் தான் ஸ்டார்ட் ஆகும், இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம பராமரிப்பு எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு ஈல்டு வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வறட்சியை நல்லா தாங்கி வரும். அதனால் வந்து நம்ம இது வாங்கி போட்டுக்கிறோம். கம்மியான தண்ணி இருந்தால் போதும். இப்போ கொட்டமத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமணுக்கு எண்ணெய் தான் வரும். ஆமணுக்கு எண்ணெய் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமணுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இப்போது கெப்பாசிட்டர்ஸில் வந்து ஆயில் கெப்பாசிட்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப 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 வந்து அதிகமாக இல்லை, கேஸ்டர் ஆயில் மட்டும் விளக்கெண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, ஆமணுக்கு எண்ணெய் மட்டும் தான். ஸோ அப்படின்றப்ப இது வந்து விவசாயிங்க போகிறதுனால எந்த லாஸ் வராது. ரெண்டாவது வந்து இது பூச்சி தாக்கமோ இல்லை வந்து கிளைமேட்டில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இது கடையில் வாங்குறத விட நம்ம கம்மியாக தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம டேரெக்டாக கொடுக்கறதுனால கம்மியாக கொடுக்கலாம், நமக்கு எந்த லாஸும் ஆக போகிறதில்ல.
ரெண்டாவது வறட்சியை தாங்கி வளரும். இப்போ வந்து நம்ம மழை காலத்தில் போட்டோம், இதுக்கப்புறம் பனிக்காலம் தான் வறட்சி. இந்த வறட்சிக்கு ஏற்ற பயிர் அப்படின்னா நம்ம கொட்டமுத்து பரவாயில்லைங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 டேஸ் அதுக்கப்புறம் செகண்ட் ஹார்வெஸ்டிங் பண்ணுவோம். ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால அப்படின்றப்போ நம்ம மிஷினில் கொண்டு போய் உடைக்கிறது சிரமம். ஸோ ஓரளவுக்கு ஒரு பல்காக சேரும்போது நம்ம கொண்டு போய் உடைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 or 1.5 மந்த்துக்கு அப்புறம் நம்மகிட்ட கிடைக்குங்க. கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் விவசாயம் பண்ணுறதில்ல, எங்கள் ஃபேமிலியாக விவசாயம் ஓரியன்டான ஃபேமிலி. எங்கள் வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ்ஸு, அப்பா அம்மா, என்னோடய குழந்தைங்க எல்லாமே வந்து சப்போர்ட்டில் தான் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயம் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு ஆள் சம்மந்தப்பட்டதில்லை, தனிப்பட்ட ஒரு ஆள் கன்சியூம் பண்ணுறதில்ல, தனிப்பட்ட ஒரு ஆள் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, ஃபேமிலியாக பண்ணுறோம், எல்லோரும் சாப்பிடுவோம். சப்போஸ் இது அறுவடை ஆனதுக்கப்புறம் ஒரு வியாபாரிக்கோ இல்லை டைரெக்டாக மக்களுக்கோ வேணும் அப்படின்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய பேர் ராஜ்குமார். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9994510049. கீழே நம்பர் இருக்கும், நீங்கள் யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணி நம்பர். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐந்திணை சேனல். தேங்க்யூ.